கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற மலை கிராமத்துல மலை உச்சியில் இருக்கிற ஜடாமுனி கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர வழியில சில ராட்சச கொடூர பேய்கள் அந்த குடும்பத்தை சுத்திடுது. அந்த பேய்கள் இருந்து காப்பாத்த அந்த ஜடாமுனியே இறங்கி வந்தாரு. இப்போ அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு மதிய பொழுதுல கணவன் மனைவி 2 பேருமே ஜடாமுனி கோயிலுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்காக இன்னொருத்த காத்துக்கிட்டு இருந்தான். என் ஜண்டாவுக்கான சக்தியே நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப நேர பயணத்துக்கு அப்புறம் ஒரு மரத்தடியே வந்து சேர்ந்தாங்க. இதுக்கு மேல வண்டி போகாதுங்கிறதுக்காக 2 பேரும் நடந்தே போயிடலான்னு அது அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. நடக்க நடக்க பின்னாடி ஏதோ ஒரு ஜலங்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கவனிக்காத அவங்க முன்னோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. ஜடாமுனி கோயிலுக்கு போறதுக்கான சரியான வழி இல்லாததால அப்படியே காட்டு வழியில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதே காட்டு வழியில தான் ஒரு பால் அடைஞ்ச அரண்மனை இருக்கு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில இருந்த ராஜாவே பேயா மாறினதால சில சாமியார்கள் மாந்திரியங்கள்லாம் சேர்ந்து அந்த பேயை கட்டுப்படுத்திட்டு அந்த பேயை கோட்டைக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்டை பூட்டப்பட்டே இருக்கு. அதுக்குள்ள யாருமே போனதில்லை. மறுபுறம் அவங்க அந்த ஜடாமுனி கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. காடு மலைகளை எல்லாம் கடந்து ஒரு வழியா அந்த ஜடாமுடி மலையை அடைஞ்சாங்க. சாமி கும்பிட்டு மலையிலிருந்து கீழே இறங்குனாங்க. இனிமேல் தான் அவங்களுக்கான ஆபத்தே காத்திருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கையில இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்டை அந்த சின்ன பையன் கீழே போட்டுறான். அந்த சிப்ஸ் பாக்கெட்டை எடுக்கும் போது கையில இருந்த ஒரு சொட்டு ரத்தம் கீழே நிலத்துல விழுந்துருது. அது சாதாரண இடம் இல்ல, அந்த அரண்மனை வாசல். இப்போ அந்த கொடுங்காலி பேய் வெளியே வர போறா. கொடுங்காலி பேய் அவளை சுட்டு போட்டுருச்சு. கொஞ்ச தூரம் நடந்துட்டு பின்னாடி பாக்குறா. தான் கணவன் குழந்தைய காணாமன்னு பயமடைகிறா. எல்லா திசையில இருந்து அந்த கொடுங்காலி பேய் அவளை சுத்தி வருது. அந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமா ஒரு பெரியவரை பாக்குறாரு. ஐயா, ஜடாமுனி கோயிலுக்கு வந்து என் கணவனையும் குழந்தைய காணோம். ஏய் பெண்ணே, இங்க எதுக்கு வந்திருக்க? இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க இருந்து அந்த கொடுங்காலி பேய் வெளியே வந்துருச்சு. மணி 12 ஆக போகுது. ஏய் பெண்ணே, இங்க இருந்து 3 மைல் தூரம் தான் அந்த ரெட்டப்பனை மரம் இருக்கு. அந்த ரெட்டப்பனை மரத்துக்கிட்ட 12 மணி ஆகுதுக்குள்ள சீக்கிரம் போயிடு. அவன் முன்னோக்கி நடந்து போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் மனைவி காணாம். கணவனுக்கு மனைவி தெரியல, மனைவிக்கு கணவன் தெரியல. ஏதோ ஒரு கொடுமையான விஷயம் நடக்க போகுதுன்னு அவன் உள் மனசு சொல்லுது. அந்த நேரத்துல ஒரு யானை ஒண்ணு ஓடியாருது. இதை பார்த்து பயந்து போயிட்டான். மணி 12 ஆகுது. நம்ம ஜடாமுனி வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. ஒரு வழியா அந்த பெண்ணு ரெட்டப்பனை மரத்தை அடைகிறா. அதே இடத்துல அந்த கணவனும் வந்து சேர்றான். இப்போ அந்த 2 பேர்த்தையும் அந்த பேய் சுத்து போட்டுருச்சு. பயப்படாது பயப்படாது, ஏதோ சங்கிலி சத்தம் கேக்குது, மேல பாரு. பனைமரத்துல ஒரு சங்கிலி சத்தம் கேக்குது. அப்பதான் அந்த குடும்பத்தை காக்க காவல்கார நம்ம ஜடாமுனியே வந்துட்டாரு. என்ன நம்பி வர்ற பிள்ளைகளுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். தைரியமா போயிட்டு வாங்க.